தமிழ்நாட்டின் வரலாற்றில் எளிமைக்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்த தலைவர் காமராஜர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதன் அரசியலில் மட்டுமல்ல, மனித நேயத்திலும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். 1903ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த காமராஜர் சிறுவயதிலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் கல்வி கற்க முடியாத நிலையிலும் கல்வியின் மதிப்பு என்ன என்பதை அவர் வாழ்க்கை முழுவதும் புரிந்து கொண்டு வாழ்ந்தார். இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காமராஜர் பலமுறை சிறை சென்றுள்ளார். தேச விடுதலைக்காக போராடிய அந்த அனுபவங்கள்தான் அவரை ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக உருவாக்கியது. 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் அந்த காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல முக்கிய முடிவுகளை எடுத்தார். அதில் முக்கியமானது பள்ளிக்கல்வி விரிவாக்கம். ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் தொடங்கப்பட்டன. கிராமப்புற குழந்தைகளுக்கும் கல்வி எளிதாக கிடைக்க வழி செய்தார். மேலும் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு ஈர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். கல்விதான் ஒரு சமூகத்தின் எதிர்காலம் என்ற நம்பிக்கையோடு குழந்தைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தார். கல்வி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் காமராஜர் முக்கிய பங்கு வகித்தார். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், பெருந்துறை, மின்சாரம் உற்பத்தி திட்டங்கள், அணைகள், தொழிற்சாலைகள், பல அடிப்படை வசதிகள் அவரது ஆட்சிக் காலத்தில் உருவானவை. அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை காமராஜ் திட்டம். 1963ஆம் ஆண்டு முதல்வர் பதவியில் இருந்தபடியே பதவியை விட்டு விலகி கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். இந்த முடிவு அரசியலில் அதிகாரம் அல்ல, பொது நலன்தான் முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டியது. காமராஜர் அதிகாரத்தில் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். ஆடம்பரம் இல்லாத உடை, எளிய உணவு, சாதாரண மக்களைப் போலவே வாழ்ந்த வாழ்க்கை அவர் உண்மையான மக்கள் தலைவராக இருந்ததற்கான சாட்சி. இன்று கூட ஒரு நல்ல அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் பலர் சொல்வது ஒரே பெயர்: காமராஜர். அவர் காட்டிய பாதை இன்றைய அரசியலிலும் ஒரு வழிகாட்டி. காமராஜர் படிக்காத முதல்வர் அல்ல, ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தை கல்வி மூலம் மாற்றிய தலைவர். அவரின் வாழ்க்கை கதை எளிமைதான் உண்மையான பெருமை என்பதற்கான ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டு.